இப்போ ரீசென்ட் டைம்ஸில், அதாவது மிட் 2026, மேபி ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைமில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி ஜென் ஜி கிட்ஸ்க்கு நடுவில், அதாவது யூனிவர்சிட்டி லெவல் காலேஜ் போகிற பசங்களுக்கு நடுவில் ரொம்ப ஹையாக இருக்குது ஹெச்ஐவி அண்ட் மற்ற செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அதோட அளவு இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்ட்டு. மேஜர் சிட்டிஸ் நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, அதில் எஸ்பெஷலி ஐ திங்க் பெங்களூரில் தான் ரொம்ப ஹை ரேட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னுட்டு. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஜென்சி நிறைய அவேர்னஸ் இருக்கிறவங்களா இருந்தாலும், ஆன்லைனில் நிறையா விஷயங்கள் பார்க்குற தெரிஞ்சுக்கிற டைப்பாக இருந்தாலும், அவங்களில் 8%, அதாவது 100ல் 8 பேருக்கு தான் இதுக்கான முழு நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இருக்குது. தன்னை தானே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி வரும்போது அப்படின்றாங்க. இந்த லிவிங் டுகெதர் ஆர் கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப காமன் ஆயிட்டு வருது, இல்லை அதிகமாயிட்டு வரதுனாலையும் கூட இந்த மாதிரி இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டிசீசஸ் வந்து பரவறதுக்கு அது ஒரு காரணம் ஆயிடுது. நீங்கள் அந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்க, இல்லை உங்களுக்கு அந்த ஏஜில் இருக்க கிட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பர் அவேர்னஸ் இருக்கிறது முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலான்னு கேட்கலாம். அதை தவிர்த்து அந்த ஃபுல் நாலேஜ் பற்றி எனக்கு வேண்டாம், நான் எப்படி என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு குயிக்காக தெரியணும்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட பர்த் கண்ட்ரோல் வீடியோவில் சொன்ன மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் காண்டம்ஸ் மட்டும்தான் பேரியர் மெத்தட்ஸ், அண்ட் அது மட்டும்தான் உங்களுக்கு ஃபிசிக்கலி ப்ரொடெக்ட் பண்ணும் எகெயின்ஸ்ட் எனி இன்ஃபெக்ஷன் ஆர் ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஆல்சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து வித்தவுட் ப்ரொடெக்ஷன் ஒரு கேஷுவல் என்கவுண்டரில் ஒருத்தரோட இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்கள் சுச்சுவேஷன் இருக்குன்னா, நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இது மாதிரி பரவக்கூடிய நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு ஹெச்ஐவி ஆர் இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குங்கிறதே தெரியாமல் அவங்க அடுத்த ஒரு பர்சனோட இருக்கும்போது அவங்களுக்கும் அது பரவிடுது.